தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் சங்கீதம் 23:1. இன்றைக்கு 2வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நல்ல மேய்ச்சலில் மேய்த்து உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவங்கள் இருக்கும். நல்ல தொழுவத்திலே படுத்து கொள்ளும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்டை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே இவைகளை மேய்த்து நடத்துவார், கண்ணீரை துடைக்கிறார், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது மேய்க்கிறவராய் இருக்கிறார், நடத்துகிறவராய் இருக்கிறார், கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். சமாரிய ஸ்திரியை குறித்து நான் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தாய் என்று அங்கே கேட்டு உரையாடி கொண்டு இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த ஸ்திரியை கொண்டு அந்த பட்டணம் முழுவதுமாக ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே கர்த்தர் வழிநடத்தினார். ஒரு மனிதனுக்கு 60% தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு மனிதனுக்கு தண்ணீர் மிகவும் அவசியம் என்று கருதப்படுகிறது. புல்லுள்ள இடம் என்று நான் பார்க்கும்போது வேத வசனத்தை குறிக்கிறது. அமர்ந்த தண்ணீர்கள் என்று பார்க்கும்போது இளைப்பாறுதல், மன அமைதி, சமாதானம், ஆவியானவரின் தூண்டுதல், தேற்றுதல் இவைகளை குறிக்கிறது. மரண பரியந்தும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாதபடி நடத்துகிறார். நன்மையானவைகளை நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மேய்த்து நடத்தி கண்ணீரை துடைத்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனத்தை நமக்கு தந்து விசேஷமாக நம் தேவன் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் விடுகிற என் தேவனாக இருக்கிற ஒவ்வொரு நாளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.